ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தவறுதலாக கூட இதோடலாம் சேர்த்து வெள்ளரிக்காயை சாப்பிட்றாதீங்க. அது என்னென்ன அப்படின்னு தெரியணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு சுவையானதாக இருந்தாலும் வெள்ளரிக்காயை சில உணவுகளோடு சேர்த்து சாப்பிட்றது உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அது என்னென்ன அப்படிங்கிற விவரத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கோடை காலத்துக்கு ஏற்ற ஒரு காய்கறி அப்படின்னா வெள்ளரிக்காயை சொல்லலாம். காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, இதில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து உடம்பை குளிர்ச்சியாக வச்சுருக்கிறதுக்கும் வெள்ளரிக்காய் உதவியாக இருக்கும். செரிமானத்துக்கும் வெள்ளரிக்காங்கிறது ரொம்ப நல்லது. என்னதான் நிறைய நன்மைகளும் ஊட்டச்சத்துக்களும் இதில் இருந்தாலும் சில குறிப்பிட்ட உணவுகளோட இந்த வெள்ளரிக்காயை சேர்த்து சாப்பிட்றது உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்திடும். அது என்னென்ன, எதோட வெள்ளரிக்காயை சேர்த்து சாப்பிடக்கூடாது, எந்த நேரத்தில் வெள்ளரிக்காயை சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாமா? நம்மள பலரும் வெள்ளரிக்காயையும் பழங்களையும் கலந்து சாலட்டாக சாப்பிடுவோம். வெள்ளரிக்காயும் பழங்களையும் ஒன்றாக சாப்பிட்றது அவ்வளவு நல்லது இல்லைங்க. ஏன்னு பார்த்தோன்னா, பழங்கள் இருக்குல்ல, அது சீக்கிரமாக செரிமானமாகிரும். வெள்ளரிக்காய் செரிமானம் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இது ரெண்டையும் ஒன்றா சாப்பிட்றது வயிற்றில் நொதித்தலை ஏற்படுத்தி வாயு, வயிறு உப்புசம், அஜீரணம் இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு வழிவகுத்துரும். குறிப்பாக வெள்ளரிக்காயை வாழைப்பழம், தர்பூசணி, மாம்பழம் இது மாதிரியான பழங்களோடு சேர்த்து சாப்பிட்றதையும் அறவே தவிர்த்துடுறது நல்லது. பால் பொருட்களோடும் இந்த வெள்ளரிக்காயை சேர்த்து சாப்பிடாமல் இருக்கிறதே நல்லது. ஏன்னா சில சமயத்தில் இது செரிமான பிரச்சனைகளுக்கு வழிவகுத்துரும். சிலருக்கு வயிற்று வலி, அசௌகரியத்தை கூட ஏற்படுத்தலாம். அதனால இந்த வெள்ளரிக்காயில் நீங்கள் இந்த தர்பூசணி, வாழைப்பழம், மாம்பழம் இதெல்லாம் சேர்க்குறத அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. அதே போல் நைட் நேரத்தில் வெள்ளரிக்காயை சாப்பிட்றது நல்லதில்ல. ஏன்னு பார்த்தோன்னா, வெள்ளரிக்காயில் அதிக அளவு நீர்ச்சத்து இருக்குது. இதனால் நைட்டில் செரிமானம் மெதுவாகும். காலையில் வாயு தொல்லை, வயிறு உப்புசம் இது மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்திடும். வெள்ளரிக்காயை பொறுத்த வரைக்கும் மதியானம் அப்படி இல்லைன்னா சாயங்காலம் சாப்பிட்றது தான் நல்லது. வெள்ளரிக்காயை சாப்பிட்றப்ப ஒரே நேரத்தில் அதிகமாகவும் சாப்பிட்றக்கூடாது. அப்படி சாப்பிட்றது உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்தில் சமநிலை இன்மையை ஏற்படுத்திடும். சிலருக்கு தலை சுற்றல், பலவீனம் கூட ஏற்படலாம். அதனால அளவோடு எடுத்துக்கிறதே நல்லது. மொத்தத்தில் பார்த்தோன்னா, வெள்ளரிக்காய் அப்படிங்கிறது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது தான். ஆனால் அதை சரியான முறையில் சாப்பிடணும். சரியான நேரத்தில் தனித்தனியாக வெள்ளரிக்காயை சாப்பிட்டா மட்டும்தான் அதோட முழு பலன்களையும் நம்ம பெற முடியும். இந்த வீடியோவில் வெள்ளரிக்காயை தப்பி தவறி கூட எந்தெந்த பொருட்களோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.